சிறுதானியத்தில் பண்ணுற இந்த ரவா தோசை பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1.5 கப் சோள மாவு எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், துருவன கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் 4 கப் தண்ணி சேர்த்து கட்டியல் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு தயாராகிரும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்ல கிண்ணத்தில் மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றுனீங்கன்னா ஒரே சுற்றில் ஊற்றி எடுத்துடலாம். நார்மல் ரவா தோசையை விட இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் தேவை இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக தான் சுட்டெடுக்கணும். ஒரு தோசைக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ஒன்று போல் பொன்னிறமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.